உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறது ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? அது மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது. ஆண்கள் சில பேர் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் சில பேர் கஷ்டப்படுறாங்க. பெண்கள் சில பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆண்கள் சில பேர் ஆனால் வந்துட்டால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. கதை வர சொல்லி வச்சிடலாம். இந்த பக்கம் ஒரு 10 கதை இருக்குது, இந்த பக்கம் ஒரு 10 கதை இருக்குது. ஒரு 4 பேர் கூப்பிட்டு பேச சொன்னால் ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு போவாங்க. கட்சை நான் என்ன சொல்லலாம், இதை தான் சொல்லுவேன். என்னான்ட்டே ஆண்கள்லேயும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க, பெண்கள்லேயும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. பார்த்து நந்துங்கன்றதுக்கு ஒரு பைத்தியம் நடுவில் உட்காந்துக்கணும். நீங்கள் வர அப்படியே சுவாரஸ்யமாக அதை இதை வர பார்த்து நிற்பீங்க. கரெக்டா? பாஞ்சாலி கஷ்டப்பட்டாலா சந்தோஷமாக இருந்தாளா? தெரியாது. பாஞ்சாலி தெரியுமா? ஒருத்தர் அப்படி தான் போயிட்டு எங்கள் அப்பா எடுத்து போய் ஊரில் ஒருத்தரை எடுத்து போய் ஸ்கூலில் சேர்த்துக்கிறார், சிங்காமலை ஸ்கூலில். உனக்கு தெரிஞ்ச தலைவர் பற்றி எழுதி. எங்கள் அப்பா அப்போ ஊர் தலைவராக இருக்கிறார், அது தெருவுக்கு தலைவர். அவர் எங்கள் தலைவர் 2 பேர். அவனுக்கு தலைவரே தெரியல. யாருக்கு? திருத்தூருக்கு தப்புன்ட்டான். இப்போ யார் தப்பு? கேள்வி தப்பா, பதில் தப்பா? திருத்தநாய்க்கு தெரியல, திருத்திக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இப்போ சொல்கிறீங்க நீங்கள் திருத்துறது தப்புன்ட்டு, என்கிட்ட வந்துட்டு பேர் இல்லைன்னா சொல்லியிருப்பீங்க. அதை தான் பண்ணிட்டேன். கஷ்டப்படுறது ஆண் பெண்ணெல்லாம் இல்லை, முட்டாள் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுற யாரும் முட்டாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என் பார்வைக்கு ஒருத்தர் ஐயா ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னா அவர் யார்? அவர் முட்டாள் தான். தலைவலி இதுயா, நான் நல்லா தான் இருக்கிற, தலைவலி இது, அப்போ நான் கஷ்டம் தானே போடுவேன். தலைவலி இதுன்னு தான் சொல்லணும், கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது. தலைவலியால் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், தலைவலி இதுப்பா, அதுக்காக கஷ்டப்படாத. தலை இருக்குதுன்னு உனக்கு சொல்கிறாங்க, தலையில் ஏதோ ஆரோக்கியம் குறைஞ்சிருக்குது, அதனால தான் ஒன்றா ஆயிடுது, ஏதோ ஆயிடுது. உடம்பு உனக்கு சொல்லுது, காஷன் கொடுக்குது, உன்னை சரி பண்ண சொல்லுது. உள்ளே ஏதோ ஆர்கான் ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குது போல், அதனால் தலைவலிக்கலாம். இல்லை தலையிலே ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குது போல், அதனால் தலைவலிக்கலாம். யாருன்னா தலையில் கொட்டிகிட்டு இருப்பாங்க, அதனால என்ன இருக்கலாம், தலைவலிக்கலாம். உன் தலையை சரியாக பயன்படுத்தியிருக்க மாட்டேன், அதனால் இவ்வளோ பிரச்சனை அதில் இருக்குது. என்ன பண்ணலாம், கொஞ்சம் தூங்கு, ஏதோ சாப்பிடு, இல்லை எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் இருந்தாக்கா என்ன பண்ணும், ஆளாளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ கஷ்டப்படுறதுக்கு ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது. புரிஞ்சிக்கலைன்னா கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது தான். புரிஞ்சுக்கணும். சளி பிடிக்குது, நல்லதுன்ட்டிங்கன்னா சளி நல்லதுன்னு இப்போ டாக்டர்லாம் சொன்னுக்கிறாங்க, நிறைய பேர் சொன்னுக்கிறாங்க, லங்ஸ்லேருந்து எல்லா அழுக்கம் வெளியே போகுதுன்ட்டிங்கன்னா. இப்போ சளி பிடிக்கணுன்ட்டு என்ன பண்ணுவீங்க, சளி பிடிக்கிற ஐட்டத்தை சாப்பிடுவீங்க. கரெக்டா? பேதி ஆகணும்னு சாப்பிடுறீங்களா இல்லையா? சராசரியாக சாப்பிட்டா பேதி ஆகும். ஏன் யாரோ சொல்லிட்டாங்க பேதி ஆனால் நல்லது, அது நாள் 2 வாரம் 2 மாதம் 2 வருஷம் 2ன்ட்டு ஒன்று கணக்கு போட்டு என்ன பண்ணுங்கிறான் பேதிக்கு. அது ராஜபேதி, மந்திரி பேதி, ராணி பேதி எல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. உள்ளே போட்டு கஷ்டப்பட்டு மீங்கிட்டு முட்டி போட்டு தவந்து வர்றது, மயக்கச்சு ஊந்துறது, இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. இல்லை நான் எல்லாம் ஆயிடுறப்பா சொல்கிறேன். இப்போ ஆண்கள் பெண்கள்லாம் கஷ்டப்படல, அறியாமை உள்ள யாராக இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க, முட்டாள்தனம் உள்ள யாரும் கஷ்டப்படுவாங்க. அப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அறியாமை தான். இதில் ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் வரலாம். பெண்கள் வீட்டுக்குள்ளவே இருந்து அப்படியே வச்சுன்னு அவங்கள எஜுகேட்டே பண்ணல, புரிய வைக்கலைன்னா அப்போது பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. ஏன் என்ன பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம அவங்கள வளர விடாமல் சிந்திக்க விடாமல் பண்ணிடும். ஜாதியில் மட்டமாக பிறந்தவன் கட்டாயம் கஷ்டப்படுவான். ஏன்? அவனை அறிவு வளராத அளவுக்கு வச்சுங்கிறோம். உன்னை கடவுள் சோதிச்சிட்டாரு, நீ பீ தான் அள்ளணும். கடவுள் உன்னை சோதிச்சிட்டாரு, நீ முடி தான் வெட்டணும். கடவுள் உன்னை சோதிச்சிட்டாரு, நீ துணி தான் துவைக்கணும். கடவுள் உன்னை சோதிச்சிட்டாரு, நீ என்ன பண்ண, பணத்தை தான் போதிக்கணும்னு. இப்போ கடவுள் உன்னை சோதிச்சிட்டாருன்னு ஒத்துக்குது உன் அறியாமையா? என்ன அர்த்தம்? வந்த நான்சென்ஸுங்க யாரும் என்ன செய்கிறானுங்கன்னு கேட்டிங்கன்னா, உன் அறியாமையை பயன்படுத்தி தலைவராக பார்க்குறானே தவிர உன் அறியாமையை போக்குறது. ஜாதியாவது ஏதடா, ஜனங்களாவது ஏதடான்னு ஒரே கேள்வி தான் என் குரு. செம்ம செருப்பால் இஷ்டம். இதில் எந்த ஜாதியை சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் கேட்ட உடனே அவனுக்கு அப்போ குருவை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தகுதி வேணும், என்னை புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும். என்னை புரிஞ்சிச்சேன்னா உங்களால் வறுமையாக இருக்க முடியாது, கஷ்டப்பட முடியாது. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி. என்னை ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியாது,
என்னை புரிஞ்ச ஒருத்தன் கஷ்டப்படுறான், என்னையை பார்த்தே கஷ்டப்படுறான்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னை புரிஞ்சுக்கிறது வேறு விஷயம். நான் பேசுறதை கேட்டே ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அப்போ எங்கே நிற்கிறான் அவன்? ஆமாம், ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இயேசுநாதர் மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். கர்த்தாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். என்னப்பா? மன்னியுங்கள். அவரு கடவுள்கிட்ட, அவர் கடவுள் மன்னிப்பாரா? அதெல்லாம் ரொம்ப ஓவரு. இருமும் ரெக்கமெண்ட் பண்ண அவர் மன்னிக்கிற மாதிரி படம் பண்ணிட மாட்டாரு அவரு. அவர் வேலையே அவரு. அவன் தகுதிக்கு அவன் வாழ்ந்துங்கடான்னு மூளையை கூத்துக்கிறாரு. நீ தான் என்ன பண்ணுற? உன் தகுதி யாருன்னு நிர்ணயிச்சது? அதனால் கஷ்டப்படுறது பொம்பளை, கஷ்டப்படுறது ஆம்பளை அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஆம்பளையாக இருக்கிறதுனால சந்தோஷப்படுறதும் உண்டு, ஆம்பளையாக போந்துட்டு கஷ்டப்படுறதும் உண்டு. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து அவ்வளோ அழகாக ஆடுறாரு. அந்த மீசெல்லாம் எடுத்துட்டு கண்ணுக்கு இதெல்லாம் வச்சு 2-3 வாட்டி பார்த்துட்டு கிஸ்குடெல்லாம் போல தோணிச்சு. அட்ரஸ் கேட்டிருப்போம் போல், 1-2 ஷார்ட் பார்த்துருந்தா. நல்ல வேலை பொண்டாட்டி மேட்டில் போய் பார்த்துன்னு பாடுறீன்னு அவள் தான் ஆஃப் பண்ணிட்டு பாடுறா, நீ வேற ஆளுன்னு தூக்கி பெட்டு மேலே போட்டேன் ஃபோனை. ஆமாம், பாவம் ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா அடி ஆத்தாடி இன்னும் மீசெல்லாம் எடுத்துட்டு. பொம்பளை மேலே கூட அவ்வளோ மோகம் வராது பொழுதுங்க சார். இப்போ கஷ்டப்படுறது ஆம்பளையா பொம்பளையா கேட்டால் எப்படின்னு, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறது? ஆம்பளையாவும் இல்லை பொம்பளையாவும் இல்லை அவரு. அதுவா என்ன சொல்கிறது, திருநங்கை அதுவும் கூட கஷ்டப்படுத. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஆம்பளை கஷ்டப்படுறான்னா பொம்பளை கஷ்டப்படுறா நீங்கள் கேட்டீங்க. இப்போ அவரு எதுக்கு அந்த பாட்டெலாம் போட்டு மீசெல்லாம் வச்சு டான்ஸ்லாம் என்னுக்கிறாரு? பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரியே என்ன ஷேர் பண்ணலாம் போல், நல்லது இல்லை அதெல்லாம். ஆனால் ஊக்கப்படுத்தக்கூடாது. நான் பார்த்து நானே கேட்டு போகிறேன், உங்களை வர கேடுக்க வச்சா நல்லா இருக்கா? அப்போ ஐயாவே இது ஒரு படமாக பார்த்துக்கிறேன், நம்மளையும் பார்க்க வச்சுட்டு போகிறாருன்ட்டு. காலைல பார்த்தேன், நீ போய் சொல்கிறலாம் நினச்சிக்கலாம். முன்னாடி வந்தால் கேட்க கூட கேளுங்க. காலைல ஒரு பேர்லாம் படிக்கலை நான். ஏன்னா இது மேலே காட்சி மேலே எனக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சு. மீசு நல்லா இப்படி வாரின்னு மீசெல்லாம் எடுத்துட்டு நான் மாதிரி நலினோன்றீங்க. அவர் கஷ்டப்படுறாரா சந்தோஷமாக இருக்கிறாரா? இப்போ ஆம்பளை கஷ்டப்படுறான்னா பொம்பளை கஷ்டப்படுறான்னு, அப்போ திருநங்கையும் கஷ்டப்படுறாங்களே. என்ன இல்லை புரியலன்னா என்ன பண்ணுறான்? கஷ்டப்படுறான். புரிஞ்சிச்சானா? இன்னும் என் மாட்டு வண்டி ஈத்து முறம் பாட்டு பண்ணு போகிறான். மேலே ஏறி நின்றுங்கிறான். ஏன் ஊந்தானா கதையடி ஊந்தானா சேர்த்துருவான். எதில்? தண்ணி ஏற்ற இறக்கிறதுக்கு. என்ன மாதிரி கோமணத்தில் 4 காசு இருந்தா கோழி கூவ 4 பாட்டு வரும். கோமணமும் இல்லை, காசும் கையில் இல்லை, பாட்டு வருதே. என்ன பண்ணு பாட்டு கேட்டீங்களா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க பிறந்த ஒரு உயிரினம் நான், மனித இனம். எனக்கு அறிவு கொடுத்ததே நான் என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான். எதை பார்த்தோம் இப்படியெல்லாம் கூட கஞ்சி இருக்குமான்னு குடிக்கலாம். அவித்தானே கோதுமையில் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். ரேஷன் அரிசியை வாங்கிட்டு போயிட்டு பாலிஷ் பண்ணி சாப்பிட்லாம். அது சரின்னு நான் சொல்ல வரல. சந்தோஷமாக இருக்கணும்னா அப்படி தானே. கஷ்டப்படலாமா சந்தோஷமாக இருக்கலாமா? சந்தோஷமாக இருக்கலாம். அட நம்மளை பறையனா பிறகு வச்சுக்கிறேன், அதெல்லாம் எங்கே இருக்குது? கேட்க வேண்டியது தான். எங்கே இருக்குது பறையன்? என்ன எதாவது சொல்லுங்கள். நான் நீங்கள் மூலியாராங்க? அப்படியா? உங்களுக்கு எங்கே இருக்குது மூலியாருனாக்கா? நீங்கள் கேட்க வேண்டியது தானே. நாய்க்கிறங்க. ஓ நாய்க்கிறோண்ணா எப்படி நக்கி சாப்பிடுவீங்களா? கேட்க வேண்டியது தானே. நான் வேறு நீ வேறு வட மாதிரி என்ன சும்மா எனக்கு ஒரு பேர் உனக்கு ஒரு பேர் ஜாதி இது சொம்மனா சொல்லுங்கிறேன். ஒத்துனுக்கிறீங்க. யார் பிரச்சனை? புரிஞ்சிச்சேன்னா சிரிக்கு போதுமா வராதா? புரியல உங்களுக்கு. நான் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சொல்கிறேன். நாய்க்கு என்ன மூலையானா சேட்டியானா நான் சொன்னேன்னா இல்லை உபதேசம் ஆகணும் உங்களுக்கு. இன்னும் ஒத்துலன்னா யார் பிரச்சனை? இவ்வளோ தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிக்கிறான் குரு. இனிமேல் பண்ண போக முடியாது நம்ம. அதுக்கும் தாண்டி நீ அப்படி தான் இருப்பேன்னா நானா பண்ண முடியுது. என்ன இருந்தாலும் நாங்கள் பிள்ளை வாருங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். நானா பண்ணுறது? பிள்ளை வாங்கணுங்க பிள்ளை வாங்காதவங்கன்னு ஒன்று இருக்குது இல்லை. எல்லாம் எப்படி பிள்ளையால் ஆக முடியும்? பிள்ளை வாங்கினதானே பிள்ளையாரு. அந்த மாதிரி நம்ம ஜாலியாக இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஆம்பளை கஷ்டப்படுறான், இந்த பொம்பளை கஷ்டப்படுறா இப்படிலாம் கிடையவே கிடையாது. புரியாதவங்க ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் என்ன தான் பண்ணுவாங்க? கஷ்டத்தான் போடுவாங்க. கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா ஏழ்மையாக இருந்தால் ஏழ்மையாக இருக்கிற இல்லை பணம் இல்லாமல் இருக்கிற அவ்வளோதான். பணம் இல்லைன்னு சொல்லி ஏன் கஷ்டப்படுறேன்ற? பணம் இல்லை ஏன் கஷ்டப்படுவேன்? பணம் இல்லைன்னா பணத்தை சம்பாதி. எது இல்லையோ அது இல்லைன்னு சொல்லி என்ன பிரச்சனை? அப்படி சொல்லணுமா இல்லை கஷ்டப்படணுமா? என் பிள்ளை என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேன்றான்னு வச்சுக்கேன். கஷ்டப்படணுமா கேட்க மாட்டேன்றாங்கன்னு நினச்சிக்கணுமா? கேட்க மாட்டேன்றாங்க. என்ன யார் பிரச்சனை? நம்ம நல்லது தானே சொன்னோம், அவங்க கேட்கல. என்ன இப்போ பிரச்சனை? யாருக்கு வாழ்க்கை?
என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறேன். என் பொண்ணு இப்படி இருக்கக்கூடாதுன்ற நினப்பு தானே, அப்போ அறியாமல் தானே காரணம். நீ நினைக்கிற மாதிரியா பீப்பேலுவாவா? என்ன இப்படிலாம் அசியமாக கேட்குறேன்? ஆமாம் சொன்னேன். என் பொண்ணு நான் நினைக்கிற மாதிரி பீப்பேலுவா, என் பிள்ளை நான் நினைக்கிற மாதிரி பீப்பேலுவான்னு சொல்ல முடியுமா? அவனால கட்டுப்படுத்த முடியுமா யாரையாண்ணா? அப்போ அவங்கவுங்க இஷ்டத்து தானே பேலுவாங்க, அவங்கவுங்க இஷ்டத்து தானே சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாப்பிடணும்னு யார் முடிவு பண்ணுவாங்க? அப்புறமா என்ன சும்மா போய் தலையிடுற? நீ நல்லது சொன்னால் கேட்கலன்னா யார் இஷ்டம்? புள்ள மாதிரியே இருந்தார்ல, அவர் எடுத்து விட்டு வந்துட்டார். நீ போவாதாங்க நீரா? புள்ளையே போனாலும் நீ நான் போவேன்னு வரணுமா? புள்ள மாதிரி இருக்கிறவங்க போவேன்னு வரணுமா? எது புஷியல் தானே? புள்ள மாதிரியே ஒருத்தர் இருந்தாருங்க ஐயா கூட, அவரே ஐயாவே தப்புன்னு பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சுங்க ஸ்டேட்டஸு என்னன்னு. புள்ள மாதிரியே இருந்தார்ல, அவரே என்ன ஆகிட்டார்? ஐயாவுக்கே எதிரி ஆகிட்டார். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஐயா எவ்வளோ மோசமானவருன்னு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், புள்ளையே போனால் கூட நான் ஐயா மோசமானவர் இல்லைன்னு வரலாம் தானே. புள்ள கூட தான் எனக்கு எதிரி ஆகலாம். புள்ள மாதிரி எதிரி ஆகிறவங்க எதிரி ஆகலாமா? புள்ளே கூட எதிரி ஆகலாமா? யார் வேணும் எதிரி ஆகலாம். அப்படி தானே இது புரிஞ்சுட்டு உங்ககிட்ட பேசினா ஒத்துக்குமா? அப்போ எப்போ போகலான்னா போனோன்னா போக வேண்டியது தானே. சரி, நான் எதுக்கு 2 வார்த்தை 4 பேர் சொல்லிட்டு போனோம், விளம்பரப்படுத்திட்டு போனோன்னு நீ நினைக்கிற? நல்லா இருந்தது ஒரு சீரியலில் இன்றைக்கி கூட படம் பார்த்துன்னுக்கிறேன். அப்படி இப்போ இந்த கோர்ட்டுன்னு ஒரு படம் பார்த்தா நல்லா இருந்தது, பார்க்கலாம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில். இது வேறு ஒரு சீரியல். இதில் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு கமெண்ட்லாம் எழுதுறாங்க, உங்களுக்கு வலிக்கலையா என்ன? சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்கல்ல என்ன? நம்ம நம்பரில் பார்த்துன்னுக்குறேன், இல்லை வியூஸ் கூடிச்சா இல்லையா? புரியுது என்ன சொல்கிறது? அப்புறமா என்ன, அன்பு புரிஞ்சிச்சானா, வாழ்க்கை புரிஞ்சிச்சானா, கொண்டாட்டம் புரிஞ்சிச்சானா, உனக்கு உன்னை புரிஞ்சிச்சானா? அதில் அவர் தான் தோற்பு இனி இல்லை தூய் அது பாட்டு எழுதியிருப்பார். அதுவும் தான் நின்னை சரணடைந்தேன், அது பாட்டு நல்ல பாட்டு. பாரதியார் நம்ம இந்த இடத்துல பாராட்டினோம். ஒரு இடத்துல திட்டணும், ஒரு இடத்துல என்ன பண்ணா, மிளகாவை ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், தயிர் சோறு போட்டால் மிளகாவை என்ன பண்ணுவான், தேடி எடுத்து சாப்பிடுவோம். நல்லா சிக்கன் பீஸு காரமாகவே இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம் மிளகாவை? இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, மிளகாவை ஏன் இப்போ தூக்கி போட்டேன், இப்போ ஏன் எடுத்துக்க வச்சினேன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாரதியார் ஒரு மிளகா எனக்கு என்ன, நான் தேவைப்பட்ட என்ன பண்ணுவேன்? பாரதியார் சொல்ல சொல்லுங்க, அது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பேரை வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போனேன், வள்ளுவர் மாதிரி சொல்லிட்டு போ. அப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்க மாட்டேன்? வள்ளுவர் சொன்னால் வள்ளுவர் வரைக்கும் நினைக்கிறீங்க? அது நானே இல்லைடா, இவங்களாம் பேர் வச்சு நான் வேற சொல்ல மாட்டேறேன். பேர் வச்சு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஊர் வச்சு அட்ரஸ் வச்சு திட்டுவோம். இவ்வளோ தான் விஷயம். அப்படி தானே? பாராட்டவா திட்டவா? என்னை கூட நீங்கள் என்ன வேணா பண்ணலான்ற. நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டம்லாம் எனக்கு இல்லை. ஏன் உன் பார்வைக்கு நான் எப்படி புரியணும் அப்படி தான் இருக்கும். அதை தான் அப்படி தான் நான் பேசுகிறேன். உனக்கு என்ன புரியலன்னா என்ன பண்ணாத, ஒத்துக்காத. ஏன் ஒத்துப்ப? ஒத்துக்கல. இவ்வளோ பேர் ஒத்துனாங்களே, உனக்கு புரியல இல்லை, ஒத்துக்க. உனக்கு புரியல இல்லை, என்ன விட்டுரு. நான் புரிகிறபடி சொல்கிறேன். கடவுள் ஒன்று, வாழ வந்துக்கிற சந்தோஷமாக இருக்கு. இதில் என்ன பிரச்சனை? இந்த ஸ்டேட்டஸில் என்ன தப்புக்குதா? கடவுள் ஒன்று, வாழ வந்துக்கிற சந்தோஷமாக இருக்கு. ரூல்ஸ் எல்லாம் எவனோ போட்டுக்கிறான், அது அவனுக்கு. உனக்கு எவனுக்கு என்ன போட்ட ரூல்ஸ் உனக்கு எப்படி ஒத்துக்கும்? ஒரு குருடன் எழுதிக்கிறான் 5 அடி நந்தியானா வீடு வரும்ன்ட்டு. அவன் 6 அடி இருந்தான், நீ 4 அடிக்கிற. நீ 5 அடி நந்தா வருமா? நீ தான் கண்ணு தெரிஞ்சவனாச்சே, அவன் குருடனாச்சே, பைத்தியக்கார பையில. நீ என்ன பண்ண? அப்போ புக்கு உதவுமா? அதை வர வச்சுன்னு படிச்சுன்னு மனப்பாடம் பண்ணின்னு என்னடா என்னாச்சு? என்ன உன் பிரச்சனை? சொம்மாண்ணா வாழ்க்கை உன் கையில் கொடுத்துட்டாங்க. இவங்க துக்கப்படுறாங்க, அவங்க துக்கப்படுறாங்களா? நீ துக்கப்படாமல் இருக்கிறியா? பொம்பளை துக்கப்படுறான், ஆம்பளை துக்கப்படுறாங்களாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணா? நம்ம திருநங்கையாகவே பிறந்தோம், தப்பு கிடையாது, துக்கப்படாமல் இருக்கின்றேன். நான் வெளிநாட்டுலாம் போனால் திருநங்கையெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, இங்கே தான் தட்டுறது ஒரு வேலையை வச்சுங்கிறேன். இப்போ போலீஸ்லாம் கூட ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், போலீஸு ஜட்ஜெல்லாம் கூட ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா பேச்சு. பால் உணர்வு வேறு மாதிரி இது உங்களுக்கு, அவ்வளோதான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்.